ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 25வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு இருந்திருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரும் நம்ம ஹார்லி அவதாருக்கு டிராகனோட பிளட்டை கொடுத்து அவனை அவைக்கன் பண்ணிருப்பான். அப்புறமேட்டுக்கு ஒரு 2-3 ஹை எல்ஃப் இம்மோர்டல் கிங்க ட்ரேஸ் பண்றேன் அப்படின்னு வந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோவோ என்னது ஹை எல்ஃப் அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஏதோ ஒரு வயசானவர், எஸ்கியூஸ் மீ சார், நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், நான் ஒன்னு சொல்லலாமா, நீங்க வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அங்க ஏதோ தொலைவிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அங்க இருக்கிறவனும் ஓ சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப ஏதோ ஒரு புது கெட்டப்ல வந்திருக்கான். இது என்ன கதைன்னு தெரியல. நம்ம ஹீரோவும் சார் நான் தேடி வந்தது என்ன கிடைக்கல அப்படிங்கிறான். இது வந்து நம்ம ஹீரோவோட 6வது அவதாரு, பேரு வந்து ஹியூபர்ட். நம்ம ஹீரோவும் நான் இந்த ஹியூபர்ட் அப்படிங்கிற அவதார ஹார்லியோட growthனால தான் இதை கிரியேட் பண்ணேன். அப்புறம் இந்த அவதாரோட ஸ்கில்லு அப்ரைசல், இந்த ஸ்கில்லை வச்சு நான் ஏதாவது பொருளோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க முடியும். அந்த பொருளோட ஸ்கில்லு அப்புறம் அதோட பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோவால அப்ரைசல் பண்ணி பார்க்க முடியும். அப்ப நம்ம ஹீரோவும் என்னோட அப்ரைசல் ஸ்கில்லோட லெவல் லோவா தான் இருக்கு, அதனால இப்ப என்னால சின்ன சின்ன ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டு. இது இப்படியே முடியாது, நான் கண்டிப்பா ஒரு நாள் என்னோட பவரை இம்ப்ரூவ் பண்ணி இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளையுமே அப்ரைசல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இங்க ஏற்கனவே இருக்க மெர்ஜன்ஸை டீல் பண்ண வேண்டியது இருக்குது, முதல்ல அவனுங்களை டீல் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹார்லியோட ஸ்கில்லும் இப்ப இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அவன் வேற என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு அங்க வானத்தை பாக்குறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹார்லி அப்படிங்கிற அவதாரம் ஓ நீ இங்க தான் கிரியா அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா ஒரு கரடிக்குது. நம்ம ஹீரோவும் நீ தான் இந்த மவுண்டன்ல ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறியா, நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னா அந்த கரடியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். அந்த கரடியும் யாரா நீ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அவன் கையில இருக்க ஆக்ஸ் எடுத்து இப்போ உனக்கு வலினா என்னன்னு காட்டுறான் அப்படின்னு அந்த கரடியோட நெகத்தை வெட்டி விட்டான். அந்த கரடியும் வலியில கதறுது. நம்ம ஹீரோவும் இப்ப எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருச்சு, இப்ப செக் பண்றேன்டா என்னோட உண்மையான பவரை, உன்னை ஒரே அடியில கொல்றேன் அப்படின்னு அந்த கரடிய நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். பார்த்தா நம்ம ஹீரோ போய் அந்த கரடி அடிச்ச ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோட அந்த ஆக்ஸோட கைப்பிடி உடஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் இதுங்களும் சதி பண்ணுதே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆஹா இதை கோவப்படுத்தி விட்டோமா, இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சான்னு பாக்குறான். பார்த்தா அந்த கரடி என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவை அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுருச்சு. நம்ம ஹீரோவும் அடி வாங்கி விழுந்துக்கிட்டு அந்த ஆக்ஸ் ஒன்னும் நல்லா இல்லையாட்டுங்குது, முதல்ல ஒரு வெப்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த கரடியும் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் சரி இப்ப இதை தான் யூஸ் பண்ணுமா, சரி என் பிசிக்கல் மியூட்டேஷனோட பவர் எவ்வளவுதான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு நம்ம ஹீரோவும் அவனோட பிசிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த கரடியோட வாயிலேயே ஒரு குத்து. அந்த கரடி நம்ம ஹீரோட வாங்கின அடியில பறந்து போய் விழுவுது. நம்ம ஹீரோவும் ஆஹா நம்ம வெப்பனோட நம்ம கையில இருக்கிற பவரே அதிகமாக மாட்டேங்குது, அப்புறம் நான் ஒரு ஹீரோலான்னு பார்த்தா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸோட பவரை நான் டைரக்டா யூஸ் பண்ண அப்படின்னா என் கதையும் முடிச்சு விடுவானுங்க. அதனால என்னோட பாடி ஆல்டர் பண்ணாம இந்த மான்ஸ்டர்ஸோட பவரை யூஸ் பண்றதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சரி வெயிட் பண்ண வேண்டாம் இப்பவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என்னோட கையில எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காம அந்த எனர்ஜியை மட்டும் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி கண்டிஷன்ல புது அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு, இப்போ உங்களுக்கு எசன்ஸ் ஆரா அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ஆஹா எசன்ஸ் ஆராவா இது சூப்பரா இருக்குதுடா அப்படின்ட்டு இப்ப நான் கொஞ்சம் மான்ஸ்டர் மாதிரி தெரிய மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இது என்னடா இத்த தண்டிக்குது, இது எங்கடா வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஒரு மலையோட சைஸ்ல ஒரு ஆர்க் இருக்கு. அந்த ஆர்க்கும் நம்ம ஹீரோவை மிதிக்க வருது. நம்ம ஹீரோவும் என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்களா, நான் இந்த நார்தன் மவுண்டன்ல வெறும் கரடி மட்டும் இருக்குன்னு நினைச்சு வந்தா இங்க என்னடா ஆர்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி வந்தது வந்துருச்சு இதையே வெறுங்கையோட அனுப்பணும், என்னோட புது ஸ்கில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட கையில எசன்ஸ் ஆராவை எடுக்கிறான். அந்த ஆர்க் மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை மிதிச்சிருச்சு. அப்ப அந்த ஆர்க்கும் என்னடா இது காலுக்கடியில் இருக்குது அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் இது ரொம்பவே ஃபன்னியா போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆர்கோட காலை தூக்கி இப்ப நான் உனக்கு பவர்னா என்னன்னு காட்டுறேன், இன்னையோட உன் கதை முடிஞ்சு ஒரே நிமிஷம் இரு நான் என் வெப்பனை மட்டும் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட கோடாரி எடுத்துட்டு அந்த ஆர்க் மான்ஸ்டரை வெட்ட போறான். அந்த ஆர்க் மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு டே டே ஒரு நிமிஷம் இருறா அப்படிங்குது. நம்ம ஹீரோ அந்த ஆர்க் மான்ஸ்டரை போய் சரசரன்னு வெட்டிட்டு இப்ப நான் இங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் கொன்னுட்டேன், நான் ஒரு ஹீரோடா அப்படின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி வருது. நம்ம ஹீரோ அதை சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு என்னதுடா இது, இந்த ஸ்மெல்ல எனக்கு ஏற்கனவே தெரியுமே, ஓ இது நம்ம பழைய கூட்டாளிங்க தானா, சரி பசங்களா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு
நான் பாக்கறதுக்கு வரேன் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிறவனுங்களாம் உவா அபீஸை சேர்ந்தவனுங்க. நம்ம ஹீரோவும் என்ன பங்காளிங்களா ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்களா, ஒளியறதுக்கு நல்ல இடத்துல தான் கண்டுபிடிச்சிக்கிறீங்க, ஆனா இப்ப என் கையில மாட்டிட்டீங்களா, இருங்க வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகுறான். அப்புறமேட்டுக்கு அந்த ஹை எல்ஃபை காட்டுறாங்க. அந்த எல்ஃபும் ஆஹா என்ன டீ இது பிரமாதமாகுது, செயின்டஸ் இந்த டீயை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் அட பரவாயில்ல இருக்கட்டுங்க, உங்களோட டிராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இந்த ஐ எல்ப்ஸும் நம்ம கூட ஜாயின் பண்ண போறானுங்களா, இந்த ஐ எல்ப்ஸ் எல்லாமே இந்த அக்னமைன் கான்டினென்ட்ல இருக்க எவின் கிங்டத்துல இருக்காங்க. இந்த ஐ எல்ப்ஸ் எல்லாமே அவங்களோட டிவைன் ட்ரீயை தான் ஒரு காட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ட்ரீல இருந்தா இவங்களுக்கு பவர் கிடைக்கும். அப்புறமேட்டுக்கு இந்த எல்ப்ஸ் அப்புறம் ஹியூமன் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒர்க்ஷிப்புமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஒர்க்ஷிப் அப்படின்னா இவங்க ப்ரே பண்றதா சொல்றாங்க. அப்புறம் இப்ப இந்த எல்ஃப் அப்புறம் ஹியூமன் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படி என்னதான் ஹியூமனும் எல்ஃபும் ஒன்னா இருந்தாலும் இந்த எல்ஃபோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவும் இந்த ஹை எல்ஃப் இவன் அந்த எவின் கிங்டத்தோட ஒரு எலைட், அவன் தான் இங்க வந்திருக்கான். இவன் அந்த ஓல்டு ட்ரீயோட பவரை யூஸ் பண்ணி தான் ஹேண்ட்ஸை கண்டுபிடிப்பானோ. எப்படி இருந்தாலும் சரி இதை சொல்லி தான் ஆகணும். அவனோட ஐஸ்ல இருக்க அந்த ஸ்டார்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹை எல்ஃபும் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா என் கண்ணியே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிற, என்ன வித்தியாசமா இருக்கா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோ என்னது பார்த்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம செயின்டஸும் நான் பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவோ என்னது இவன் செயின்டஸ் கூட தான் பேசியிருக்கானா, நான் கூட என்கிட்ட தான் பேசுறானோ அப்படின்னு ஷாக் ஆயிட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த கெல் நூட் அப்படிங்கிற ஹை எல்ஃபும் சரி நான் என்ன பத்தி இப்ப சொல்றேன், என் கண்ணில் இருக்க இந்த மார்க் இதுதான் நான் ஒரு ஹை எல்ஃப் அப்படிங்கறத குறிக்குது. யார் யாரெல்லாம் எங்க வேர்ல்டு ட்ரீயோட கனெக்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹை எல்ஃப் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். இந்த மாதிரி எங்களோட ரேஸ்ல நாங்க ஒரு ஹை எல்ஃபா மாறுறதுக்கு ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் 2 இல்லனா 3 சில்ட்ரன் பிறக்கும். அப்பதான் எங்க ரேஸோட பாப்புலேஷன் ஈக்குவல் ஆகும். நாங்க ஒரு ஹை எல்ஃபா மாதிரி புது ஜெனரேஷனை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் நீங்க சொல்றத பார்த்தா இது சம்பந்தமான அர்ஜென்ட்டான மிஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஹை எல்ஃபும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், ரீசெண்டா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஒரு சைல்டு இயான் கான்டினென்ட்ல ரொம்பவே ரேர் ஸ்கில்லோட பிறந்திருக்கு. ஆனா அந்த குழந்தைய ஸ்லேவ் ஹண்டர்ஸ் கடத்தி டார்க் மெஜிஷியனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக வித்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனாலதான் நாங்க இங்க வந்த அந்த குழந்தையை தேடி காப்பாத்தணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் ஓ மை காட் இந்த மாதிரி எல்லாம் கூட பண்றாங்களா, சரி அந்த டார்க் மெஜிஷியன் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஹை எல்ஃபும் நார்த்தன் மவுண்டன்ல அந்த டார்க் மெஜிஷியனுக்கான ஒரு ரீஜன் இருக்கான், அங்கதான் அவளை அனுப்புனாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் அந்த நார்த்தன் மவுண்டன் இங்க இருந்து ரொம்பவே தூரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹார்லி அப்படிங்கிற அவதார காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு குகைக்கு போயிட்டு இங்க என்னடா எவனுமே இல்ல, எவனாவது வாங்கடா உங்களை அடிச்சு பொழக்கணும், எனக்கு இந்த மாதிரி சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறது போர் அடிக்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம செயின்டஸும் அவ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த கெல் நூட் அப்படிங்கிற ஹை எல்ஃபும் அவ இன்னும் அவேக்கன் ஆகல, பாக்குறதுக்கு ஒரு நார்மலான எல்ஃப் மாதிரி தான் இருப்பா. அப்புறம் ஒரு ஹியூமன் சைல்டோட ஏஜ் மாதிரி பார்த்தா அவளுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்புறம் அவளோட ஹேர் கிரீன் கலர்ல இருக்கும், அவளோட கண்ணு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹென்ரிச் அவதாரம் டே ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹார்லி அவதாரம் ஏமா குழந்தை உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க ஒரு பொண்ணும் சிசிலி என்னோட பேரு சிசிலி அப்படிங்கிறா. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.